ஓகே. ஸோ போன வீடியோல நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் தான் பார்த்தோம். ஸோ அதோட கன்டினியூஷன் மறுபடியும் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நான் வந்து 10,783 எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா ஆக்சுவலா லெட்ஸ் சே 12 க்ரோர்ஸ். இப்போ 12 க்ரோர்ஸை நீங்க எப்படி எழுதலாம்? ஸோ க்ரோர்ஸ்ன்ற இடத்துல க்ரோர்ஸ் பீரியட்ல நீங்க 12 போட்டுக்கோங்க. ஸோ மத்த எல்லா இடத்துலயும் நீங்க 0 போட்டுறலாம். ஸோ இதான் 12 க்ரோர்ஸ் இண்டிகேட் பண்ணுதும். ஸோ 0, 0, 0, 0 இங்க 3 0 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கமா எப்படி வைப்பீங்க? ஒன்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு கமா, தௌசண்ட்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு கமா, லேக்ஸ் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு கமா, அவ்வளோதான். ஸோ 3 கமா வரும். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் 12 க்ரோர்ஸ். ஸோ 12 க்ரோர்ஸ்ல எத்தனை 0 இருக்கு பார்த்தீங்கன்னா 12 க்ரோர்ஸ்ல எத்தனை 0 நீங்க கவுண்ட் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ தேர் ஆர் 7 zeros in 12 crores. ஸோ பேசிக்கா 10 crores பார்த்தீங்கன்னா 8 zeros இருக்கும். ஸோ 10 crores இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு 10 crores லுக்ஸ் லைக். ஸோ இதான் 10 crores. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே 27,054. ஸோ 27,054 பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன்னா ஸோ இது எல்லாமே கீழே அழிக்கிறேன். ஸோ 27,054. ஸோ 27,000 நீங்க எழுதிக்கோங்க. 54 இங்க எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லை. 27,000 போட்டீங்க, 54ம் போட்டீங்க. ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ஒரு 0 போட்டுருங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ திஸ் நம்பர் ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் 27,000 plus 54 which is nothing but 27,054. அவ்வளவுதான். ஸோ இப்படி கமா போட்டீங்கன்னா this is the number which actually indicates 27,054. ஸோ 0 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கும். ஏன்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை அதுல. அதனால நான் அப்படி 0 வச்சு நான் மறைச்சிக்கிறேன் அதை. ஸோ அந்த மாதிரி நீங்க ஐடியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன். 36,083. 36,083 இது எப்படி எழுதலாம்? ஸோ 36 நீங்க 10,000 பீரியட்ல எழுதிக்கோங்க. 83 நீங்க இங்க எழுதிருங்க. இங்க ஒரு 0 போட்டுருங்க. அவ்வளவுதான். ஸோ திஸ் நம்பர் ஆக்சுவலி டெல்ஸ் யூ திஸ் நம்பர் ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் 36,083. ஓகேவா? ஸோ கமா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பீரியட் தள்ளி ஒரு கமா, அதாவது 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட் தள்ளி ஒரு கமா வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்படிதான் நீங்க கமா வைக்கணும். அட்லீஸ்ட் இந்தியன் மெத்தட்ல நீங்க இப்படி தான் கமா வைக்கணும். இன்டர்நேஷனல் மெத்தட்ல தேர் இஸ் அ டிஃபரெண்ட் ப்ராசஸ். ஸோ இதான் பேசிக் ஐடியா. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட்ஸ் சே 10 lakhs plus 54. அதை எப்படி எழுதலாம் நம்ம? 10 lakh 54 எப்படி எழுதலாம்? ஸோ 10 lakh 54 இதை நம்ம எப்படி எழுதலாம்? நான் இங்கிலீஷ்ல சும்மா எழுதியிருக்கேன். 10 lakh 54 இதை நம்ம எப்படி இதில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியூர் நம்பர்ஸ்ல? ஸோ 10 lakhs நீங்க எழுதிடலாம். லேக்ஸ் பீரியட்ல 10 lakhs போட்டுருங்க. இப்போ 54 நீங்க இங்க எழுதிடலாம். மற்ற எல்லா இடத்துலையும் 0 வச்சு ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ரொம்ப ஈஸியான ஐடியா தான். ஸோ இது வந்து 54, மறுபடியும் 2 0 தள்ளி ஒரு கமா, அப்புறம் 10க்கு அப்புறம் ஒரு 10க்கு முன்னாடி ஒரு கமா. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் ஆக்சுவலி 10 lakhs 54. ஸோ 10 lakhs 54 பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ 10 lakhs 54 அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 lakh அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.